Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. பலத்த மழையினால் 1,00,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. இதேவேளை மழையுடன் கூடிய வானிலை தொடர்ந்தும் நீடிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. கடந்த சில தினங்களாக பெய்த மழையினால் கொழும்பு, கம்பஹா உள்ளிட்ட சில மாவட்டங்களின் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுள் 7,600க்கும் அதிகமானோர் தற்போது பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. 20 நிலையங்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டுகின்றது. அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பேலே கூறினார். கடும் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதற்கு தேவையான உதவிகள் மாவட்ட செயலாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு சமைத்த மற்றும் உலர் உணவுப் பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் மழையுடன் கூடிய வானிலையினால் கொழும்பு மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் வெள்ள நீர் வடிந்து செல்லும் வகையில் வடிகான்களை சுத்திகரிக்கும் பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதுவரை பலத்த மழை காரணமாக சில நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. புலனர்வ பராக்கிரம சமுத்திரத்தின் அனைத்து வான்கதவுகள் நேற்று திறக்கப்பட்டன. 6 அங்குலம் வீதம் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. மொன்றாகல வெஹரகல நீர்த்தக்கத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. அனைத்து வான்கதவுகளும் 6 அங்குலம் வீதம் திறக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதிலிருந்து வெளியேறும் நீர் மாணிக்க கங்கைக்கு அனுப்பப்படுவதுடன் நீர்மட்டம் உயர்வடைந்தால் வான்கதவுகளை மேலும் திறக்க வேண்டி ஏற்படும் என நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் கூறுகின்றனர். இதனால் மாணிக்க கங்கைக்கு அருகில் உள்ளவர்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இன்று காலை 8 மணியுடன் நிறைவு பெற்ற 24 மணி நேரங்களுக்குள் அதிகளவு மழை வீழ்ச்சி ரத்னபுரி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. ரத்னபுரியில் 89.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதுவரை இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் இன்று தாழமிக்க நிலைமை ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தென்கிழக்கு கடற்கரையோரங்கள் கொந்தளிப்புடன் காணப்படுவதாக திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கூறினார். இலங்கை தீவிற்கு கிழக்கே தாழமுக்க பிரதேசம் ஒன்று உருவாகிவிட்டது. இது அம்பாந்தோட்டையில் இருந்து 800 கிலோமீட்டர் கிழக்கே காணப்படுகிறது. எனவே அம்பாந்தோட்டையில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடல் கொந்தளிப்பாகவும் கடும் காற்றும் இடைக்கிடை மழை பெய்யும் வாய்ப்பும் கூடுதலாக உள்ளது. எனவே கடல் தொழில் புரிபவர்களும் கடல் படையினரும் இப்பிரதேசங்களில் செல்வதை தவிர்க்குமாறு வேண்டுகிறோம். மழை அல்லது இடியுடன் கூடிய மழை நாட்டின் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் பரவலாக பெய்யும். சில இடங்களில் கூடிய மழை வீழ்ச்சினை நாம் எதிர்பார்க்கிறோம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக கடும் காற்று வீசக்கூடும்.